வணக்க மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 181வது பழமொழியிலேருந்து 200வது பழமொழி வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து 180 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 181ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனக்கசப்பு தரும் கடன். ஸோ கடன் அப்படின்னு வச்சுருந்தாலே நமக்கு அது ரொம்பவே ஒரு மனசை உறுத்திட்டு தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ கடனாக கொண்ட ஒரு சிறந்த பொருளை கடனாளியின் கையிலே விட்டு வைத்திருப்பவர்கள் அவரிடத்திலே சென்று என் பொருளை இன்றே எமக்கு தருவீராக என்றால் அவர் தருவதே முறை. ஸோ நம்ம வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட இருந்து ஒரு சிறந்த பொருளை வந்து இன்னொருத்தங்க கடனாக வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம போயிட்டு எனக்கு அது கொடு, என்னோடது வேணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து அது கொடுக்கணும். அதுதான் ஒரு முறை. அப்படி இல்லாமல் ஏதோ பகைமை வந்துருச்சு அந்த மாதிரி பேச தொடங்கி அந்த பொருளை கடனாக வாங்கிட்டவங்க ரொம்ப ஒரு கோபமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்க அதை விளையாட்டாகவே சொன்னாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா, கொடுத்தவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது தருவதாக வரும் இல்லையா? அதுதான் மனக்கசப்பு தரும் கடன். ஸோ கடன் கொண்ட பொருளை கைவிட்டிருப்பார் இடம் கொண்டு தம்மினே என்றால் தொடங்கி பகைமேற்கொண்டார் போல கொண்டார் வெகுடல் நகை மேலும் கைப்பாய் விடும். ஸோ கடன் கொண்டு அதை வந்து கொடுத்துடணும். ஸோ கொடுக்காம சும்மா விளையாட்டுக்கு பேசினா கூட அது வந்து ஒரு மனக்கசப்பாக மாறிடும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. கொண்டார் வெகுடல் நகை மேலும் கைப்பாய் விடும் அப்படிங்கிறது தான் பழமொழி. ஸோ கடன் அப்படின்னா நகை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா வெகுண்டால் வாங்கினவங்க வெகுண்டு எழுந்தா என்னாகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. அடுத்தது வித்தை பொறிக்கும் மூடர். ஸோ உள்ளத்திலே ஆசைகள் அற்றவனாக அடங்கியிருந்து ஐம்புலன்களையும் தம் ஆணைக்குள் அகப்படமாறு செய்து அவை செல்லாதபடி காத்து தாம் ஏற்று தொடங்கிய துறவு நெறியின்கண் மனம் வாக்கு காயம் என்ற மூன்றினாலும் ஆட்சி உடையராக விளங்கி இந்த உலகத்தை உடம்பானது ஒளிந்து போகுமாறு கைவிட்டு செல்லும் மறுமை நெருக்கி பாதுகாவலான உறுதியை இளமையிலேயே செய்யாதவர்களே தீயின் மீது விதை நெல்லை பெய்து பொறித்து உண்ணும் மூடர்களாவர். ஸோ அதாவது துறவு நெறி கொண்டுட்டாங்க அப்படின்னா மனம் வாக்கு காயம் இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்பவே மாட்சிமை உடையவராக ரொம்ப சிறந்து இருந்துட்டு இந்த உடம்பு அழிந்து போகுமாறு மறுமை நெருக்கி பாதுகாவலான ஒரு உறுதியை வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி செய்யலை அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, தீயின் மேலே வந்து விதை நெல்லை பெய்து பொறித்து உண்ணும் மூடர்களுக்கு ஈக்குவல். ஸோ விதை நெல்லால் பின்வரும் பயன் கருதாமல் வாய் சுவைக்கு அடிமையாகி என்ன பண்ணிடுவாங்க, அதை பொறிச்சு தின்னுட்டாங்க அப்படின்னா அவங்க அறிவிலிகள் தான் இல்லையா? ஸோ விதை நெல் எதுக்கு, நம்ம வந்து அதுக்கப்புறம் திருப்பி அதை விதைக்கு போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு தான். அதனால நெல் வரும், நெல்லை வச்சு சாப்பாடு பொங்கி சாப்பிடலாம். ஸோ அது இல்லாமல் விதை நெல் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை பொறிச்சு தீயில போட்டு பொறிச்சு சாப்பிட்டா அவன் வந்து மூடன் தானே சொல்லுவாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கொள்ளி மேல் கொட்டு வைத்தார் அடங்கி அகப்பட ஐந்தினை காத்து தொடங்கிய மூன்றினால் மாண்டீண்டு உடம்பொழிய செல்லும் வாய் கேமம் ஏமம் சிறுகாலை செய்யாரே கொள்ளி மேல் கொட்டு வைத்தார். ஓகேவா? அப்போ வித்தை பொறிக்கும் மூடர், அந்த விதையை பொறிக்கிற மூடர் வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு கொட்டு தான் வைக்கணும். ஓகேவா? அவங்க வந்து மூடர் அப்படின்னாலே அடங்கி இருக்கணும், இல்லைனா கொட்டு வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சொல்லால் வளைக்கவும். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மன்னர்கள் தம் பகைவரையும் தமக்கு அடிப்பட்டவராக்கி ஆழ்த்தலையே செய்ய வேண்டும். ஸோ தன்னோட பகைவராக இருந்தாலும் ஒரு மன்னவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை தனக்கு கீழே வச்சு அவங்கள வந்து ஆழல் அப்படிங்கிறது செய்யணும், அவங்களையும் அவங்க ஆட்சி பண்ணணும். ஸோ அதான் கருத்து. ஸோ கொல்லையுள் கூழ்மரமே போன்று என்பது பழமொழி. கூழ்மரம் அப்படின்னா கூளை பலாமரமும் ஆம், பயன்தரும் பழமரமும் ஆம் அப்படின்னு 2 பொருள் வரும். ஸோ என்ன அப்படின்னா, யாம் உலகனத்தையும் ஆழ்வோம் என்று சொல்லும் அரசர்கள் வரையறை என்பதொன்று இல்லாமல் தீமை செய்தவர்களை கூட அவசரப்பட்டு கோபித்து கொள்ள மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, வீட்டு தோட்டத்தில் ஒருத்தன் வந்து தனக்கு பயன் தருமாறு ஒரு மரத்தை வளர்த்துட்டு இருந்தான் அப்படின்னா சொற்களால் அவனை வளைத்து தமது அடிநிழலின் கீழ் இருக்க செய்து அடக்கியே கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் பொருள். ஓகே, ஸோ எல்லையொன்று இன்றியே இன்னா செய்தாரையும் ஒல்லை வெகுளார் உலகாழ்வதும் என்பவர் சொல்லின் வளார் ஐத்தம் தாழ் நிழல் கொள்பவே கொல்லையுள் கூழ்மரமே போன்று. அப்போது சொல்லால் வளைக்கவும் அப்படின்னா கொல்லையில் கூழ்மரமே போன்றது. அடுத்தது குடிப்பிறப்பும் பண்பும். ஸோ நம்ம குடிப்பிறப்பை பற்றி நிறைய படிச்சிட்டோம். ஸோ நல்ல குடியர் பிறந்தவர்களிடத்தில் படிந்திருக்கும் பண்பு நலம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாம் கற்றது ஒரு புக்கு தான் அப்படின்னாலும் இல்லாது போயின காலத்தில் கூட நல்ல குடியிலே பிறந்தவர்கள் அந்த கல்வி ஒன்றை மட்டுமே அறிந்தவரிட்ட காட்டில் மாட்சிமைப்பட மிகவும் நல்லவர்களாகவே விளங்குவார்கள். ஸோ கற்றோர் வந்து நல்ல பண்புகளை பற்றி அழகுடனே சொல்வதற்காக அவரிடம் செல்ல வேண்டாம்.
கொல்லர்களுடைய குடியிருப்பிலே சென்று தைக்கும் ஊசியை விலை கோருவர் இல்லை அல்லவா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க வந்து ஒரு நூலை படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சிறப்பாக பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை, அவங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த நல்ல பிறந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்வி அந்த கற்றறிந்த அறிவை வந்து ஒரு மாட்சிமைப்பட விளங்குவாங்க. ஓகேவா, நல்லவங்களாகவே தான் இருப்பாங்க ஒன்றுமே இல்லாத காலத்தில் கூட. ஸோ அதுக்கு தான் எது எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அப்படின்னா, கற்றோர் வந்து நல்ல பண்புகளை அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அது சொல்ல வேண்டாம். ஸோ அது வந்து இப்போ கொல்லர்களோட வீட்டில் போயிட்டு தைக்கும் ஊசியை யாராச்சும் போய் விலைக்கு கேட்பாங்களா? இல்லை, அதுக்கு அது மாதிரிப்பட்டது தான் இதுவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொர்சேரி துன்னூசி விற்பவர் கொர்சேரி துன்னூசி விற்பவரில் குடிப்பிறப்போட பண்பு அந்த ஊசிக்கு ஈக்குவல். சிறந்ததே வெல்லும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, விரும்பப்படும் அணிகலன் அணிந்த பெண்களின் வெருண்ட மானின்பினை போன்ற மடமையான பார்வையானது ஆடவரிடம் நிறைந்திருக்கும் நாணத்தினையும் வெளிப்படாமல் மறைக்கும் வல்லமை உடையது. ஸோ யமுனை நதியினிடத்தே திருமாலையும் கூட பின்னை என்பவள் தன் அழகினால் முன்னம் நான் இழந்து மயங்க செய்தனள். அதுவே ஒரு சிறந்த பண்பினை மற்றொரு சிறந்த பண்பை அளிக்கின்ற தன்மை. ஒரு சிறந்த பண்பாளன் ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட போய் திருமாலை வந்து அந்த பின்னை அப்படிங்கிற ஒரு பெண் வந்து தன்னோட அழகுனால மயங்க செய்து இது பண்ணுறா. ஸோ அப்போ சிறந்த பண்புள்ளவனை கூட இன்னொரு அழகு அப்படிங்கிறது ஒரு சிறந்த பண்பு தான், பட் அதுவே வந்து அழிச்சிருது இல்லையா. ஸோ அதுதான் சிறந்ததே வெல்லும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சால்பினை சால்பருக்குமாறு, சால்பு அப்படின்னா சிறந்தது. ஸோ விழுமிழை நல்லார் வெருள் பிணை போல் நோக்கம் கெழுமிய நாணை மறைக்கும் தொழுநனையுள் மாலையும் மாலை மயக்குறுத்தாள் அக்தால் சால்பினை சால்பருக்குமாறு. ஸோ விழுமினை சான்றோர் சால்பு. அடுத்தது பகையை காலமறிந்து வெல்லுதல். ஸோ போரின் கண் வலிய படைத்துணை உடைய பகைவர்களை இகழ்ந்து அந்த வலிமை இல்லாதவர்கள் எதிர்த்து நிற்பது அவங்களுக்கு தான் துன்பம் கொடுக்கும் இல்லையா. ஸோ அதனால பகைவரை விட்டு நெடுந்தொலைவிற்கு ஓடிப்போய் என்ன சூழ்ச்சிகளை செய்தாலும் உயிர் பிழைத்து கொள்க, சாவாதிருப்பவன் படைத்துணை பெற்று என்றாவது அந்த பகைவனை வென்று தன் முன்கையிலே கடகமும் அணிந்து கொள்ளக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பகைவன் வந்துட்டான் அப்படின்னா அவனை வந்து அழிச்சிடணும் அப்போவே. இல்லை அப்படின்னா அவனை மன்னிச்சு விட்டோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், போயிட்டு ஸ்ட்ராங்காகிட்டு திருப்பி வந்து நம்மளையே அழிச்சிருவான். ஸோ அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இகலின் வலியாரை எள்ளியார் இகலின் எதிர்நிற்றல் ஏதல் அகலப்போய் என் செய்தே ஆயினும் உய்திக சாவாதான் முன்கை வனையும் தொடும். ஸோ அவன் சாகலை அப்படின்னா திருப்பி வந்து முடிச்சு கட்டிட்டு போயிடுவான் அப்படிங்கிறது தான். ஸோ பகையை காலமறிந்து வெல்லுதல் அப்படின்னா முன்கை வனையும் தொடும் சாவாதான். தேச துரோகி என்ன ஆவானோ. ஸோ அடர்ந்து எழுந்த போர்க்களத்தில் பகைவர்களின் வாய் நின்று போந்த பொய்யான உரைகளை கேட்டு அதனால் கீழறுக்கப்பட்டு திரிபவர்களுக்கு என்னதான் வீரம். அறிவு நிறைந்தவர் பிறர் கைப்பொருளை உண்டவர் ஆனாலும் கூட எப்போதும் உண்மையே பேசுவார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ அறிவு இருந்துச்சு அப்படின்னா என்னதான், ஸோ அறிவு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே மற்றவங்க கிட்ட போய் சாப்பாடு சாப்பிட்டாலுமே அவங்க எப்போவுமே அவங்களுக்கு சாதகமாக பேச மாட்டாங்க, உண்மையை தான் பேசுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. லஞ்சம் வாங்கி பகைவரோடு சேர்ந்து கொள்ளுதல் அறிவுடையார் அப்படி துரோகம் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான் கருத்து. ஸோ தேச துரோகிகளோட இழிந்த பண்பு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சான்றவர் கையுண்டும் கூறுவர் மெய். சான்றோர்கள் வந்து அடுத்தவங்க கிட்ட சாப்பிட்டாலும் உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. அதுதான் இந்த தேச துரோகி அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு இது வந்து சான்றோர்கள் எப்பொழுதும் உண்மையை கூறுவர். பகைவருக்கும் அருளுதல். ஸோ இது வந்து பாம்பு தெளிவாக அடித்து கொல்லப்படும் கொடிய தன்மை உடையது என்றாலும் சான்றோர் கூட்டத்தில் போயிட்டா அதை கூட சான்றோர்கள் வந்து கொல்ல மாட்டாங்க, தப்ப விட்டுருவாங்க. ஓகேவா. பகைவர்கள் படும் துன்பத்தை தெளிவாக உண்மை என கண்டபோது மேன்மக்கள் அவங்கக்கிட்டையும் பகைவர்கள்கிட்டையும் என்ன பண்ணுவாங்க, இரக்கத்தை செலுத்துவாங்க. ஓகேவா, அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெற்ற பகைவர் இடர்பாடு கண்ட கால் மற்றும் கண்ணோடுவர் மேன்மக்கள் தெற்ற வைக்க படுத்தன்மையை தாயினும் சான்றோர் அவைப்படின் சாவாது பாம்பு. ஸோ பகைவருக்கும் அருளுதல். யார் அருளுவாங்க பகைவருக்கு, சான்றோர் தான் அருளுவாங்க. ஸோ சான்றோர்கிட்ட போனால் பாம்பு கூட திரும்பி உயிரோடு வந்துடும் அப்படிங்கிறது தான். கடனும் கடமையும். ஸோ அறிவால் சிறந்த சான்றோர்கள் கடன் வாங்கியாச்சு என்ன பண்ணுவாங்க, தாங்கள் செய்ய வேண்டியதை கரெக்டாக
தவறாது செஞ்சுருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து வறுமையுடையவர்களாக இருத்தலால் ஒன்றை செய்யவியலாது காலத்தும் செய்யும் காலம் வந்தால் அப்போது பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அதை எப்படியாச்சு, அதாவது இப்போ சான்றோர்கள் வந்து ஒரு செயலை அவங்களால முடியாட்டி கூட கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் செஞ்சுருவாங்க. சப்போஸ் அவங்கக்கிட்ட கண்டினியூஸாக வறுமையிலே இருக்கிறாங்க, அதை செய்கிறதுக்கு பொருள் இல்லை அப்படின்னா ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாமல் அதை அப்போவே என்ன பண்ணியாச்சு அதை செஞ்சுருவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ சான்றோர் கடன் பெற்றும் கடமையை செய்பவர் அப்படிங்கிறது கருத்து. அடர்ந்து வறியராய் ஆற்றாத பொழுதும் இடங்கண்டறிவா மென்றெண்ணி இரார் மடம் கொண்ட சாயல் மயிலன்னாய் சான்றோர் கடம் கொண்டும் செய்வார் கடன். அப்போ கடனும் கடமையும் அப்படின்னா சான்றோர் வந்து கடம் கொண்டும் செய்வார் கடன். அடுத்தது பகையை முதலில் நலிய செய்தல். ஸோ நேச்சுரலாகவே ஒருத்தன் தன்னோட பகையை வெல்ல நினைக்கிறான் அப்படின்னா அவன் வந்து தனக்கு பாதுகாப்பாக முன்னர் அயலாக அவருக்குள்ள பகைவர்களை தந்திரமாக தூண்டிவிட்டு ஒரு நயமான தன்மையிலேயே அதற்கேற்ற சினத்தையும் அவர்களுக்கு கொடுத்து முதலிலே பகைவனுடன் மோத செய்யணும். அதுக்கப்புறம் எளிதாக வீழுமாறு செய்யணும். ஸோ அப்படி செய்வதே ஒரு பெரிய குரங்கு முதலிலேயே சிறிய குரங்கின் கையை விட்டு துளாவி சூடறிந்து கொள்ளுதலை போன்ற அறிவுள்ள செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பகைவரை முதல்ல தான் வெல்ல நினையாது பிற பகைவர்களை தூண்டிவிட்டு நலிய செய்து அதுக்கப்புறமா வெல்றதான் ஒரு அறிவுடைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக போய் அவனை அடிக்காமல் அவனுக்கு யாரெல்லாம் பகைவர்களாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் தூண்டிவிட்டு அவனை வந்து வீக் ஆக்கிட்டு ஃபைனலாக நம்ம முடிச்சு கட்டிடணும். ஸோ இயற்பகை வெல்குருவான் ஏமாப்பு முன்னே அயற்பகை தூண்டி விடுத்தோர் நயத்தால் கருவழங்கி கைக்கொள்ளிதாய் செய்க அதுவே சிறு குரங்கின் கையாற்றுலா. அப்போ பகையை முதலில் நலிய செய்தல் எதுக்கு ஈக்குவல்? குரங்குக்கு ஈக்குவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாபமான செயல் செய்பவரே அனைவரும். ஸோ வெற்றியுடைய பறவையான கருடன் வந்து ஒரு வெற்றி பறவை. ஸோ அது மேலே உட்கார்ந்து ஊர்ந்து வருபவனும் உலகம் முழுவதையும் தாவி அளந்தவனுமான திருமால். ஓகேவா, திருமாலே ஆனாலும் தனக்கு ஊதியமுடைய ஒன்றை செய்யாதவர்கள் இல்லை. ஸோ ஆகையால் சுற்றத்தார் நட்பினர் என்னவெல்லாம் கருதி சென்று வரும் காலத்தினும் கூட அவர் மறைத்து செய்யும் காரியங்களை பற்றி தெரிவதற்கு அறிவுடையோர் முற்பட மாட்டார்கள். ஸோ யாராக இருந்தாலும் என்ன அப்படின்னா ஒரு ஆதாயம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க. பட் இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா சான்றோர்கள் வந்து ஓகே அவன் எதுக்கு செய்கிறான் என்ன இது அப்படின்னுலாம் அவன் மறைச்சி செய்கிற விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ லாபமான செயல் செய்பவரே அனைவரும், எல்லாருமே வந்து காரியவாதிகள் தான் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. பட் அவங்களோட ரகசியங்களை அறிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு அவசியம் இல்லை. சுற்றத்தார் நட்டார் என சென்று ஒருவரை அற்றத்தால் தேரார் அறிவுடையார் கொற்றப்புள் ஊர்ந்துலகம் தாவின அண்ணலே ஆயினும் சீர்ந்தது செய்யாதார். ஓகேவா, இல். அப்போ லாபம் அப்படின்னா சீர்ந்தது செய்யாதார் இல். பொன்மேல் மணி போன்றது. ஸோ சிறந்தவனான இன்பங்களை அனுபவித்து வாழும் செல்வச் செழுமை உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க? நல்ல செல்வ செழிப்பாக வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு அறம் செய்து அவங்கள்ட்ட ரொம்பவே இரக்கம் காட்டுதல் வேண்டும். அப்படி காட்டினாங்க அப்படின்னா பொற்சுமையோடு அதன் மேல் மணிகளையும் வைத்து கொண்டு செல்வது போன்றது. அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு பொன் நிறைய இருக்க சாக்கு இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இன்னும் நிறைய மாணிக்க பரல்கள் மணிகள் எல்லாம் வச்சு போனால் எந்த அளவுக்கு அது வந்து ஒரு ரிச்சாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிறந்த நுகர்ந்தொழுகும் செல்வம் உடையார் அறம் செய்து அருளுடையவர் ஆதல் பிறங்கள் அமையோடு வேய்க்களம் வெற்ப அதுவே சுமையோடு மேல் வைப்பா மாறு. ஓகே, அப்போ பொன்மேல் மணி போன்றது எது அப்படின்னா சிறந்த செயல்களை செய்யும்போது அது சுமையோடு மேல் வைக்கிறதுக்கு ஈக்குவல். புதைத்து வைக்கும் செல்வம். ஸோ பொருட்களை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்காம சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து பகைவரை கடிதலுடைய மன்னவர்களுக்கே பயன்படும். ஓகேவா, அப்படி இல்லாமல் அப்படி வைத்தவர்களுக்கு இறுதி காலத்தில் பயன்படாதே தான் போகும். ஸோ அங்கனம் இல்லாமல் மிகவும் துன்பம் மிகுந்தவர்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவணும் அப்படின்னா பாலை நிலத்தில் பெய்த மழை போல் அது வந்து எப்போவுமே ஒரு நடைபெறாத ஒரு செயலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம யாருக்குமே கொடுக்காம புதைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பணத்தை புதைச்சி வச்சுருக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம், கடைசியில் நம்ம செத்துட்டா அது யாருக்கு தான் போகும்? கவர்மெண்ட்டுக்கு தான் போகும், யாருக்குமே யூஸ் இருக்காது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கரப்புடையார் வைத்த கடையும் உதவா துறப்புடைய மன்னர்க்கே துப்புரவதல்லால் நிறப்பிடம்பை மிக்கார்க்கு உதவ ஒன்றீதல் சுரத்திடை பெய்த பெயல். ஓகே, அப்போ புதைத்து வைக்கும் செயல் சுரத்திடை பெய்த பெயல் போன்றது. இளமையிலேயே கற்க வேண்டும். ஸோ இது என்ன அப்படின்னா
ஒருத்தன் வந்து படிக்கிறதுக்கு ஏற்ற பருவம் எதுதான் அப்படின்னா இளமை பருவம். ஸோ அந்த இளமை பருவத்தில் கல்வி கற்காமல் போனான் அப்படின்னா முதுமை காலத்தில் அவன் வந்து கல்வியை போற்றுவானானால் அது வந்து எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆற்றும் இளமை கண் கற்கலான் மூப்பின் கண் போற்றும் எனவும் புணருமோ ஆற்ற சுரம் போக்கி உலகு கொண்டார் இல்லையே இல்லை மரம் போக்கி கூலி கொண்டார். ஸோ உரிய காலத்தில் செய்யாமல் அப்புறம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு பயன்பாடும் இல்லை அப்படிங்கிறது தான். சுரம் போக்கி உலகு கொண்டார் இல்லையே இல்லை மரம் போக்கி கூலி கொண்டார் அப்படிங்கிறது 2 பழமொழிகள் இதில் இடம்பெற்றிருக்கு. எந்த தலைப்புக்கு கீழே வருது? இளமையிலேயே கற்க வேண்டும். கல்வி பற்றி சொல்லும்போது 2 வருது, சுரம் போக்கி மரம் போக்கி. அடுத்து நடவாத செயல்கள். ஸோ புகழ் நிறைந்தவரான சான்றோர்கள் வறுமையினாலேயே ஒடுங்கி வாழ்கின்ற போது நல்ல குடிமரபினர் கூட்டத்தினை இல்லாதவரான கயவர் செல்வத்தால் தலை நிமிர்ந்து பெருமை பெறுதல் ஆகிய இதுவே சுரை நீரில் அமிழ்வதையும் அம்மி மிதப்பதை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல குடிமரபில் கூட்டத்தில் ஒரு நல்ல குடியில் இல்லாதவரான ஒரு கயவராக இருக்கிறவன் செல்வத்தில் தலை நிமிர்ந்துட்டான், அவன்கிட்ட செல்வம் இருக்கிற ஒரே ரீசன்னால் எல்லாட்டையும் மதிக்கப்பட்டான் அப்படிங்கிறது தான் வந்து எதுக்கு ஈக்குவல்? சுரை வந்து நீரில் அமிழ்ந்து அம்மி வந்து மிதக்கிறத மாதிரி ஒரு நடவாத செயலுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உரை சார்ந்த சான்றோர் ஒடுங்கி உரைய நிறையுளர் அல்லார் நிமிர்ந்து பெருகல் வரைத்தாள் இளங்கருவி வெற்ப அதுவே சுரையாழ அம்மி மிதப்ப. ஸோ நடவாத செயல் சுரையாழ்வது அம்மி மிதப்பது. அறிவில்லாதவனின் பண்பு. ஸோ கற்க வேண்டிய நூல்களை கற்ற அறிவுடையவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்காவது ஏதாவது துன்பம் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள வந்து அந்த நேரத்தில் ஓகேவா அந்த நேரத்தில் தானே கொள்ளும் முடிவானது சுரை பொருந்திய யாழின் நரம்பை அறுக்க விட்டு இசைக்க முயல்வதை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மற்றவங்களோட கஷ்டத்தை அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் தீர்த்து வைக்க முடியாதது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த இப்போ வீணையெல்லாம் இருக்குன்னா அதில் அந்த நரம்பு அத்து விட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வாசித்தா எந்த யூஸும் இல்லையா, அந்த மாதிரி பட்டது. ஸோ அதான் அறிவில்லாதவனோட முடிவு. கற்றார் பலரை தன் கண்ணாக இல்லாதான் உற்றிடர்பட்ட பொழுதின் கண் தேற்றம் மறையா துணை பயிரும் மாமலை நாட சுரையால் நரம்பறுத்தற்று. அப்போ அறிவில்லாதவனோட முடிவு அந்த நரம்பு அறுத்ததுக்கு ஈக்குவல். அடுத்தது அதிக வரியும் அதன் பின் உதவியும். ஸோ தன்னை முற்றவும் பாதுகாவலாக எண்ணி அடைந்திருக்கின்ற குடிகளை தீயவைகளை செய்ய துன்புறுத்தி கொடுக்கும் இயல்பு உடையவனாக இருக்க வேண்டிய அரசன் கொடுங்கோலாக மாறி குடிகள் மேல் கொள்ளும் இறை பொருளை அளவுக்கு அதிகமாக பெற்றுக்கொண்டு பின்னர் அவருக்கு உதவுதல் மயிலினது உச்சி கொண்டையை அறுத்து அதற்கு உணவாக அதன் வாயிலே இடுவதை போன்றதாகும். ஸோ மக்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அரசனே அவன் மக்கள்கிட்ட அளவுக்கு அதிகமான வரிகளை வசூலிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுக்கு ஈக்குவல்? மயிலோட அந்த கொண்டையை அறுத்து அதுக்கு வாய்க்கே சாப்பிட கொடுக்கறது மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடைந்தாரே அல்லவை செய்து கொடைவேந்தன் கோல் கொடியனாகி குடிகள் மேல் கூட்டிறப்ப கொண்டு தலையெழுப்பி நக்தன்றோ சூட்டறுத்து வாயிலிடல். ஓகே, அப்போ அதிக வரி என்ன அப்படின்னா மயிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசாணையை நிறைவேற்றல். ஸோ வெற்றி சிறப்புடைய வேலினனான வேந்தன் ஏவல் கொண்டால் யாம் ஒன்றும் அதனால் பெற்றிலேம் என்று சொல்வது அறியாமையாகும். ஸோ அவன் ஏவலை எவ்வித குறைபாடும் இல்லாதவராக செய்து முடிக்க அதுவல்லவோ செய்க என்றவன் பின் உண்க என்று உபசரிக்க செய்யும் வழியாகும். ஸோ செயலுக்கு ஏவியவன் அது முடிஞ்சதும் பாராட்டி பரிசு தராமல் போவதில்லை அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்ட கருத்து. ஓகேவா? வெற்றிவேல் வேந்தன் வியங்கொண்டால் யாமொன்றும் பெற்றிலேவென்பது பேதமையே மற்றதனை எவ்வமிலராகி செய்க அதுவன்றோ செய்கின்றன் உண்கென்னும் மாறு. உண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈக்குவல். ஸோ அரசாணையை நிறைவேற்றுதல் வந்து செய்கின்றான் உண்கென்னுமாறு. ஸோ அரசாணை நிறைவேற்றல் உண்ணல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசன் செயலுக்கு பொறுப்புயவர். ஸோ குற்றமற்ற செங்கோலனாகிய சினமுடைய வேந்தனது தீமையை குற்றமற்ற பக்கத்தில் உள்ள உள்படு கரைம தலைவர்களே ஏற்றுக்கொள்வார்கள். செய்தவனை ஒத்திராத பாவை என்பதோ உலகத்தில் எதுவுமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிறந்த அரசனாக இருந்தால் அவன் மேலே குற்றம் இல்லை அப்படின்னா சப்போஸ் அவன் ஏதாவது தீமை செஞ்சுட்டாங்கன்னா கூட பக்கத்தில் இருக்கிறவங்க அதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஏற்றுப்பாங்க, அவங்களுக்காக பழி ஏற்றுப்பாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. செய்ரரு செங்கோல் சினவேந்தன் தீமை பயிரரு பக்கத்தார் கொள்வார் துகிர் புரையும் செய்வாய் முறுவல் நல் சின்மொழியாய் செய்தானே ஒவ்வாத பாலையோ இல். ஸோ அதாவது செய்பவன் தன் கருத்திற்கு ஒத்திராத சித்திரம் எழுதுவது இல்லை. ஸோ ஒருத்தன் சித்திரம் வரைகிறான் அப்படின்னா அவனோட மைண்டில் ஓடுறது தான் வரைவான் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த அரசன் செயலுக்கு பொறுப்பு எவர் அப்படின்னா அதுக்கு செய்தானே ஒவ்வாத பாவையோ இல், பாவையன் ஞாபகம் வச்சுக்கோங்க.
துரோகிகள் பேச்சுக்கு வருந்த வேண்டாம். ஸோ பகைவர் கொடுத்தவற்றை கையார வாங்கி உண்டதனால் அவர் ஏவியதை செய்யாத விடத்து காய்வார்களே என்பதன் காரணமாக பொருளற்ற அற்பர்கள் தம்மை பொய்மையாக கூறி பழித்தால் செய்யாத பழி வந்து அடைவதில்லை என்றால் அதற்காக ஏன் வருத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தன் பொய்யா நம்மளை சொல்லிட்டு பழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அதனால் நமக்கு எந்த பழியும் வந்து சேர போகிறதில்ல. ஸோ அதுக்கு உட்காந்து நம்ம தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுதான் துரோகிகளின் பேச்சுக்கு வருந்த வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பகைவர் தூண்டுதலால் தான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஒரு பொருட்டாக எண்ணிட்டு அதுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது தேவையில்லாதது. கையார உண்டமையால் காய்வார் பொருட்டாக பொய்யாக தம்மை பொருளல்லார் கூறுபவேல் மையார உடைக்கண் மானிழாய் என்பறிவ செய்யாத எய்தா எனில். ஓகேவா? ஸோ அப்போ செய்யாத எய்தா எனில் துரோகிகள் வந்து என்ன சொன்னாலும் நம்ம அதுக்கு திருப்பி எதுவும் செய்யக்கூடாது, அப்படியே விட்டுறணும். ஓகேவா? வருந்தக்கூடாது, அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வீடியோவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 200 பழமொழிகள் அப்படிங்கிறது பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னொரு 200 பழமொழிகள் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ டெய்லி ஒரு 20 பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.